ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வீட்டில் டார்ச் லைட் வாங்கி யூஸ் பண்ணுவோம். வாங்கி கொஞ்ச நாள் ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் ஒர்க் ஆகாமல் போயிடும். நம்மளும் அதை தூக்கி போட்டுருவோம். அதை தூக்கி போடாமல் எப்படி அப்டேட் பண்ணி ரெடி பண்ணுறதுன்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் இப்போ லைட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த லைட்டை பழைய இரும்பு கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். நம்மளுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 18650 பேட்ரி, ஒரு 2600 mAh இருக்க மாதிரி ஒரு பேட்ரி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் TP4056 சார்ஜிங் மாடியூல் ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சுவிட்சு ஒன்று. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல பேட்ரி வோல்டேஜ் செக் பண்ணிக்கலாம். இதில் காமனான வர ப்ராப்ளமே பார்த்திங்கன்னா பேட்ரி தான் ப்ராப்ளமாக இருக்கும். பேட்டரி சுத்தமாக டெட் ஆகிருக்கு. நான் கேபிளை கட் பண்ணி விட்டு பேட்டரி ரிமூவ் பண்ணிக்கிறேன். நம்மக்கிட்ட இருக்க 18650 பேட்ரி இந்த ஸ்லாட்டில் கரெக்டாக உட்காருதான்னு செக் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இருக்குது, அதே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்க பழைய போர்டும் நம்மளுக்கு தேவையில்லை. அதனால் டூமில் இருக்க லைட்டுக்கும் கீழே பாட்டமில் ஓப்பன் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்க லைட்டுக்கும் இருக்க ஒயரை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். ரெண்டு லைட்டுக்குமே இருக்க ப்ளஸ்ஸு மைனஸ் கரெக்டாக பார்த்துக்கோங்க. பாட்டம் லைட்டுக்கு க்ரீன் கலர் ஒயரும் பிளாக் கலர் ஒயரும் ப்ளஸ்ஸு மைனஸு. க்ரீன் ப்ளஸ்ஸு, பிளாக் மைனஸு. டாப்பில் எல்லோ ப்ளஸ்ஸு, பிளாக் மைனஸு. இந்த சார்ஜிங் பின்னுமே நம்மளுக்கு தேவையில்லை, அதையுமே தூக்கி போட்டுடலாம். லைட் ரொம்ப அழுக்காக இருக்குது. நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் கிளாத் வச்சு. சார்ஜிங் மாடல் பாட்டமில் தான் வைக்க போகிறோம், அதனால் அதை வச்சு பார்த்துக்கிறேன். சால்ட்ரிங் பேட் எல்லாமே லெட் அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ளஸ்ஸு மைனஸு பேட்ரி அவுட் பண்ணுற ப்ளஸ்ஸு மைனஸை சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். நான் ப்ளூ மைனஸு எல்லோ ப்ளஸ்ஸுக்காக கொடுக்குறேன். என்கிட்ட ரெட்டு பிளாக் கேபிள் இல்லை, அதனால் எல்லோ ப்ளூ யூஸ் பண்ணிக்கிறேன். சுவிட்சில் ரெட் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் சுவிட்சில் ரொம்ப நேரம் சால்ட்ரிங் வைக்கக்கூடாது, ஹீட் ஆகிடும், சுவிட்ச் மெல்ட் ஆகும். சுவிட்சில் பாசிட்டிவ் சால்ட்ரு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த சுவிட்சை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு லைட்டாக கட் பண்ணி விடுற மாதிரி இருக்கும். அதில் இருக்க சின்ன ஹோல்ஸ் பத்தாது. கொஞ்சம் டாப்லேயும் பாட்டம்லேயும் ரெண்டு பிளேட்லையுமே கட் பண்ணி கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு வச்சு பார்த்துக்கிறேன். பேட்டரியில் ஒயர் சால்டிங் பண்ணிக்கலாம். லெஃப்ட் டேப் அடிச்சுக்கிறேன் இன்சுலேட் பண்ணுறதுக்காக. உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் 2600 mAh பேட்டரி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அதோட ரேட்டிங் அதிகமாகவும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜிங் மாடலில் B+, B- இருக்கும். அதில் பேட்டரியோட 2 டெர்மினலையும் கனெக்ட் பண்ணணும். ப்ளஸ்ஸு மைனஸு பார்த்துட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த லைட்டோட ஒயர் கனெக்ஷன் வேணும் அப்படின்னாக்கா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் இதில் க்ளூ அப்ளை பண்ணி விட்டுறேன். க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறமா நைஃப் வச்சு அந்த ஏரியாவை க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணாமல் விட்டோம், நம்ம க்ளோஸ் பண்ணும் போது நம்ம அப்ளை பண்ண க்ளூ இடிக்கும். அதுக்காக தான். கீழே ஓப்பன் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்க லைட்டுக்கு சுவிட்சு கிடையாது. சுவிட்சு இந்த சின்ன மைக்ரோ சுவிட்சு கொடுத்துருப்பாங்க. ஓப்பன் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக எரியிற மாதிரி. அதனால் அந்த க்ரீன் கலர் ஒயரும் ப்ளஸ் பேட்டரியோட பாசிட்டிவும் ஒன்றா முறுக்கிட்டு சுவிட்சில் சால்விங் பண்ணிக்கிறேன். பேட்டரியோட நெகட்டிவும் ப்ளஸ் 2 லைட்டோட நெகட்டிவும் ஒன்றா சேர்த்து முறுக்கி இன்சுலேட் பண்ணிக்கலாம். எந்த ஒயர் ஜாயின் பண்ணாலுமே அதை முறுக்கிட்டு லைட்டாக லெட் அப்ளை பண்ணிக்கலாம். சால்டிங் யூஸ் பண்ணி லூஸ் கான்டாக்ட் இருக்காது. லெட் அப்ளை பண்ணிவிட்டு இன்சுலேட் பண்ணிட்டேன். இப்போ கேபிள்லாம் ரூட்டிங் பண்ணிவிட்டு நம்ம டாப் கவர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட் உங்கள் வீட்லேயும் ப்ராப்ளமாக இருந்தது அப்படின்னா நீங்களே ரெடி பண்ணிக்கோங்க, தூக்கி போடாதீங்க. மறுபடியும் நீங்கள் காசு கொடுத்து வாங்கினோன்னா 200 இல்லை 250 அந்த மாதிரி வரும். அதுக்கு நீங்கள் ஒரு 80 ரூபா செலவு பண்ணிங்கன்னா நீங்களே ரெடி பண்ணிக்கலாம் வீட்லேயே. புது லைட் வாங்கணுன்னா அவசியம் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்க எல்இடி எதனா ப்ராப்ளமாக இருக்குது, எல்இடி போயிட்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுவும் லோக்கல் ஷாப்லேயே இருக்கும், அதை வாங்கிட்டு 2 ஒயர் தான் சால்ட்ரிங் பண்ணணும். அதை பண்ணிங்கன்னா லைட்டையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணலாம். எந்த ப்ராப்ளமெல்லாம் இப்போ நல்லா எரியுது. இப்போ இது மறுபடியும் நம்ம ஒரு வருஷம் இல்லை 1.5 வருஷம் கூட யூஸ் பண்ணலாம். அதிகமாகவே வரும். கடையில் வாங்கியிருந்தேன்னா ஒரு 250 செலவு பண்ணிடணும். ஆனால் இப்போ ஒரு சார்ஜிங் மாடல், ஒரு பேட்டரி, ஒரு சுவிட்சு சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. நல்லா ஒர்க் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.